ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ நாங்கள் பார்த்திங்கன்னா இங்கே ரொம்ப நல்லாயிருக்கோம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு வீக்கெண்ட் vlog தான். பட் ஆனால் வீடியோ ஷூட் பண்ணி 1 வீக்குக்கு மேலே ஆயிடுச்சு. நான், ஹஸ்பண்டு, அம்மா, அப்பா, அப்புறம் பார்த்திங்கன்னா லக்ஷனு. ஸோ எல்லோரும் பார்த்திங்கன்னா வெளியே கிளம்பிட்டோம். எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்திங்கன்னா சென்னைக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ நாங்கள் சென்னைக்கு போயிட்டு எங்கெங்கே போகிறோம், என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். எத்தனை பேருக்கு இந்த மாதிரி எர்லி மார்னிங் கார் ட்ராவல் பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் இருட்டிலேயே கிளம்புனோம். அதாவது வந்து இன்னும் காலையில் விடியறவே இல்லை, அதுக்குள்ளேயே கிளம்புனோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ தான் லைட்டாக விடிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த மாதிரி மார்னிங் 6 to 7 அந்த மாதிரி டைமில் காரில் ட்ராவல் பண்ணுறப்போ எவ்வளோ நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் எத்தனை பேர் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி மெட்ரோ ஒர்க்லாம் பார்க்குறப்பயே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நாங்கள் சிட்டிக்குள்ளே வந்துட்டோன்னு சொல்லிட்டு. ஸோ சிட்டிக்குள்ளே வந்தாச்சு. பட் ஆனால் ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டனால பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒன்றும் டிராஃபிக் இல்லை. ஸோ இடத்துக்கு வந்தாச்சு. எங்கே வந்திருக்கோன்னு பார்த்திங்கன்னா என்னோடய தங்கச்சி வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ அவளை சென்ட் ஆஃப் பண்ண வீடியோலாம் பார்த்துருப்பீங்களா? அதுக்கெல்லாம் அப்புறம் தான் பார்த்திங்கன்னா அப்புறம் ஒரு 1 or 2 வீக்ஸ் கழித்து தான் பார்த்திங்கன்னா இங்கே சென்னையில் ஒரு வேலையாக வந்தோம். சரி, அதனால் ஃபஸ்ட்டு காலையிலே கிளம்பிட்டனால நேராக வந்து தங்கச்சியை பார்த்துட்டு இங்கேயே டிஃபனெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் நாங்கள். ஒரு வழியாக ட்ராவல் எல்லாம் முடித்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்து சித்தியை பார்த்தாச்சு. சித்தியும் எங்கள் தங்கச்சி கூட தான் இருக்காங்க. அப்புறமா முக்கியமாக வந்ததே இந்த குழந்தைய பார்க்குறதுக்காக மட்டும்தான். ஸோ அதாவது வந்து முன்னெல்லாம் வந்தாக்கா தங்கச்சி இருக்காரா, தங்கச்சி வீட்டுக்காரர் இருக்காங்களா, இப்படி தான் வருவோம். இப்போ பார்த்திங்கன்னா உள்ளே நுழையிறப்பயே குழந்தை எங்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் வரும். ஸோ பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து தான் எழுப்பினோமே, தூங்கிட்டு தான் இருந்துச்சு பாப்பா. நாங்கள் வந்தோடனே எழுப்பிட்டோம். எங்கள் அப்பா முதல் வேலையாக அதை போய் கொஞ்ச ஆரம்பிச்சிட்டாரு. అమ్మిని వీడియోకి పోసిచ్చేవాడా చెల్లం, వీడియోకి పోసిచ్చేవా. 2 வாரம் கழித்து குழந்தைய தூக்கி வச்சு கொஞ்சத்தில் இருக்கிற சந்தோஷமே தனிதாங்க, சொல்ல வார்த்தையே இல்லை. ஒரிஜினல் வாய்ஸே கொடுக்கலான்னு நினச்சேன். அப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து குழந்த கொஞ்சிற சத்தம், அப்புறம் எல்லோரும் ஒன்றா மீட் பண்ணனால தங்கச்சி வீட்டுக்காரு இவங்கன்னு எல்லோரும் மீட் பண்ணனால எல்லோரும் ரொம்ப சத்தம் போட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ மார்னிங் டிஃபனுக்கு பார்த்திங்கன்னா இட்லி ஒரு பக்கம் வெந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தொட்டுக்க பார்த்திங்கன்னா பச்சை பட்டாணி போட்டு குருமா வச்சுருந்தாங்க. நம்ம தட்டுக்கு சுட சுட இட்லியும் பட்டாணி குருமாவும் வந்தாச்சு. சாப்பிட்டுட்டு இப்போ நம்ம வெளியே கிளம்ப போகிறோம். வாங்க எங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான், ஹஸ்பண்டு, அப்பா, அப்புறம் லக்ஷன் 4 பேர் மட்டும் வந்துட்டோம். அம்மா வந்து தங்கச்சி வீட்டிலே விட்டுட்டு வந்துட்டோம். எங்கே வந்தோன்னு பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ எனக்கு செக்கப்புக்காக தான் வந்திருக்கோம். இன்றைக்கி ஸ்கேன் இருக்குது. எப்பாடா பல மணி நேரத்துக்கு பிறகு நம்ம பேரை வந்து கூப்பிட்டுட்டாங்க ஸ்கேன் எடுக்கிறதுக்காக. ஒரு வழியாக பார்த்திங்கன்னா ஸ்கேன் முடிச்சுட்டு வந்து வெளியே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நான் போயிட்டு வரத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா லக்ஷன் தூங்கிட்டான். அப்புறம் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா டிவி பார்த்துட்டு இருந்தார், அப்பா ஃபோன் நோண்டிகிட்டு இருந்தார். ஸோ இதுக்கப்புறம் ரிசல்ட் வந்த பிறகு ரிப்போர்ட் வந்த பிறகு டாக்டரை பார்த்துட்டு கிளம்ப வேண்டியது தான். ஸோ வீட்டுக்கு வந்துட்டு நல்லா ரெஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு மத்தியானத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா வந்து நான், தங்கச்சி வீட்டுக்காரு, அப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் 4 பேர் மட்டும் பார்த்திங்கன்னா வெளியே கடைக்கு கிளப்பிட்டோம். எங்கே வந்தோன்னு பார்த்திங்கன்னா செப்பல் எடுக்கலான்னு தாங்க வந்தோம். எனக்கு செப்பல் எடுக்கலான்னு சொல்லிட்டு தான் வந்தோம். சரி, ஏன்னா வந்து கொஞ்சம் க்ரிப்பாக இருக்கிற செப்பல் தேவைப்பட்டுச்சு இப்போ. ஏன்னா காலில் நிறைய ஸ்வெட் ஆகுறனால என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா வந்து வழுக்குது. கொஞ்சம் க்ரிப்பாகவும் இருக்கணும். அதே மாதிரி வந்து எனக்கு கொஞ்சம் ஃப்ளாட்டாக இப்போ போடுறனால எனக்கு அந்த அளவுக்கு குட்டியாக இருக்கிற ஹீல்ஸை கூட என்னால் போட முடியல. சரின்னு வந்து தேடி தேடி பார்த்து எனக்கு எதுவுமே செட் ஆகலைங்க. சைஸ் செட் ஆனால் டிசைன் பிடிக்கல, டிசைன் பிடிச்சிருந்தா சைஸ் செட் ஆகலை. இருக்கிறதுலே ரொம்ப டஃபஸ்ட்டு ஜாப்புங்க எனக்கு செப்பல் செலக்ட் பண்ணுற வேலை தான். ஏன்னா என்னோடய காலுக்கு எனது பார்த்திங்கன்னா 41 சைஸு. ஸோ இருக்கிறதுலே பெரிய சைஸு. எங்கே போனாலுமே டிசைன் செட் ஆச்சுன்னா சைஸ் இருக்காது, சைஸ் இருந்தால் டிசைன் இருக்காது. கடைசியில் வந்து நாங்கள் எதையுமே எடுக்கவே இல்லை. எடுக்காமே பார்த்திங்கன்னா அப்படியே கிளம்பிட்டோம். சென்னை விலாக் அதோடு பார்த்திங்கன்னா முடிஞ்சிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் சரியாக வீடியோவே எடுக்கல. அப்புறம் இன்னொரு நாள் பார்த்திங்கன்னா நான், ஹஸ்பண்டு, அப்பா, சித்தி, அப்புறம் பார்த்திங்கன்னா அம்மா கூட லக்ஷன், நாங்கள் எல்லோரும் பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்துக்கு போயிட்டுருக்கோம். ஸோ என்னன்னு பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு வந்து இடுப்பு வலி இருக்குது, பேக் பெயின் பிரச்சனை. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அங்கே காஞ்சிபுரமில் இந்த ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறோம். அதே மாதிரி அதுக்கு இத்தனை பேரான்னு யோசிக்க வேண்டாம்.
போயிட்டு அப்படியே இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது, சரி அதை முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லோரும் ஒன்றா கிளம்பிட்டோம். ரக்ஷன் ஹாய் செப்பு. ஹாய். மூட் அப்செட்டாக இருக்கான்ப்பா, கீழே வந்துட்டேன். மெல்லமாக வந்தால் தானே, வேகமாக வந்தால் கீழே தான் விழுவோம். ஹாஸ்பிட்டல் ஒர்க்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து எல்லோரும் கிளம்பிட்டோம். கிளம்பி வேறு ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு தான். ஸோ ஆப்வியஸ்லி காஞ்சிபுரம் வரைக்கும் வந்து நம்ம காமாட்சி அம்மனை பார்க்காம திரும்பினா அது நல்லா இருக்காது. சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லோரும் கோயிலுக்கு வந்துட்டோம். ரொம்ப வருஷம் ஆச்சுங்க. நான் காலேஜ் படிக்கிறப்போ வந்தது காஞ்சிபுரத்துக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் காஞ்சிபுரத்துக்கு வந்திருக்கேன். நாங்கள் வந்தது பார்த்திங்கன்னா ஈவினிங் போல் தான் வந்தோம். ஒரு 6:00 இருக்கும்னு நினைக்கிறேன். ஈவினிங் 5:30 6:00 அந்த மாதிரி தான் வந்தோம். ஸோ லைனில் நின்றுட்டுருக்கோம் தர்ஷனுக்கு. நான் சொன்ன மாதிரி வீடியோவில் சொன்ன மாதிரி பல வருடங்கள் கழித்து கோயிலுக்கு வந்ததுனால பார்த்திங்கன்னா கோயிலில் நிறைய மாற்றங்க. இந்த சிட் அவுட் ஏரியாலாம் முன்ன இல்லாமல் இருந்துச்சு, இப்போ அதெல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய விஷயம் கோயிலில் மாறி இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு. அதே மாதிரி பயங்கர கூட்டங்க. நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ கூட்டம் இருக்கும்னு சொல்லிட்டு. ஒரு வழியாக பார்த்திங்கன்னா சாமியை பார்த்துட்டு நாங்கள் எல்லோரும் வெளியே வந்துட்டோம். வெளிச்சத்தில் உள்ளே போனோம், பார்த்திங்கன்னா இருட்டிடுச்சு. கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டாச்சு. சாமி கும்பிட்டதுக்கப்புறம் பிரசாதம் கிடச்சிருக்கு. பிரசாதம் சாப்பிட்டுட்டு லைட் சாதம் நல்லா இருக்கா? பிரசாதமாக நல்லா இருக்குன்னு பார்க்கக்கூடாது. ஸோ பிரசாதம்லாம் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி தெப்பத்தேர் திருவிழாங்களாம். ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா சூப்பராக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அது 7:30க்கு மேலே தான் ஸ்டார்ட் ஆகும்னு சொன்னாங்க. அது வரைக்கும் நம்மளால் வெயிட் பண்ண முடியாது. சரின்னு சொல்லிட்டு சும்மா அது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அதெல்லாம் பார்த்துட்டு ஃபோட்டோலாம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் வெளியவே டின்னரை முடிச்சுட்டு வீட்டுக்கும் பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம். ஸோ இந்த விலாகை நான் இதோடு முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் உங்கள் எல்லோரையும் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.